வாங்க, இன்னைக்கு நம்ம வில்லேஜ் சமையல்ல உருளைக்கிழங்கு குருமா வைக்கலாம். கிழங்கு ரெண்டாவது அரிஞ்சு போட்டுக்கலாம், அப்போ சட்னி வேகும். மூடி வச்சு வேவிச்சுக்கலாம். கிழங்கு வந்து வச்சு தண்ணி வடிச்சுக்கலாம். கிழங்கு ஆகாது, இஞ்சி பூண்டு நிற்கலாம். 2 துண்டு இஞ்சி, 20 பல்லு பூண்டு. வளைச்சி எடுத்துக்கலாம். கடலை 6 பூணும், கடுகு 1 பூணு, வெங்காயம் 3/4 கப்பு, 5 பச்சை மிளகாய், அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, 1 பூணு உளுந்து பருப்பு, 1 பூணு சீரகம், கருப்பில் இருந்தாலும் 1/2 கப்பு, அரிஞ்சி வச்ச தக்காளி பழம் 2, பச்சை செண்டுகளும் முன்ன மாதிரி இல்லை, இப்போதான் சாயம் கட்டி போட்டுறாங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். 2 ஆறு நல்லா சுத்தமாக கழுவுவானுங்க, பச்சை பசேன்னு வருது பாரு. நல்லா அழுத்தி நல்லா தேய்ச்சி கழுவுவானுங்க. இப்படி வணங்கினது போதும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போதுமான உப்பு, மஞ்சத்தூள் 1 பூணு, போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், தண்ணி போதும். இறக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தண்ணி போட்டுக்கலாம், மேலே போட்டுக்கலாம். நல்லா கலரிக்கலாம். தோசைக்கு உருளைக்கிழங்கு குருமா ரெடி. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. நல்லா கமன்னு மணக்குது. அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நம்ம பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். நல்ல ருசியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க.